சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் மேற்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் அவர்களை கட்சி கட்டுப்பாட்டை மீறிய வகையில் செயல்பட்டு வருவதாகவும், கட்சிக்கு அவப்பேறு தொடர்ந்து செய்து வருவதாகவும், அண்மை காலங்களாக கட்சி தலைமை குறித்து தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்கள்ல தவறான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். இதனால் அவருக்கு சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றதுக்காக இன்று பாத்தீங்கன்னா பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் மீது அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுகிறார் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். இந்த அறிவிப்பு சம்பந்தமாக தற்பொழுது மருத்துவர் ராமதாஸ் இடையே பல அவருக்கு இணை பொதுச் செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டது சமீப காலத்துல. இந்த நிலையில அவர் அன்புமணி ராமதாசும் ராமதாசும் எனக்கு இரண்டு கண்கள் என்றுதான் அவர் கூறி வந்தார். அருள் அவர்கள் சேலம் எம்எல்ஏ அருள் இது தற்சமயம் அவர் கட்சி பொறுப்பு நீக்கப்பட்டது தற்பொழுது பாமக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பாமகவில் தந்தை மகனிடையே கருத்து வேறுபாடுகள் பல இருந்தும் தற்போது இது போன்ற கட்சியிலிருந்து பலரும் பொறுப்பிலிருந்து நீக்குவதும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. அது பொறுப்பிலிருந்து ஒரு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் பொறுப்பு வழங்குவார். அதை கட்சியிலிருந்து அந்த பொறுப்பை அன்புமணி ராமதாஸ் நீக்குவார். இந்த தொடர்கதையாக ஆகி வருகிறது. தொடர்ந்து இன்று பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பில் பாத்தீங்கன்னா தற்பொழுது சேலம் மாவட்ட எம்எல்ஏவாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கார் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிற சம்பவம் பாட்டாளி மக்கள் கட்சியிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.